ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? இது ஈத் முடிஞ்ச ஒரு 2 டேஸ் கழிச்சு எடுத்தது. பட் இப்போ தான் நான் போட்டிருக்கேன். டீ முதல்ல போட்டுட்டு இன்றைக்கி பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு கறி வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சுருந்தேன். முந்தின நாள் வாங்கின வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து வைக்க வேண்டியது இருந்தது. ஸோ அதையும் எடுத்து வச்சாச்சு. பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இல்லை, நிறைய அரைக்கிறதுக்கு டைமும் இல்லை. ஸோ இன்றைக்கி தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்து அரைச்சிக்கிட்டேன். அண்ட் பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு ரைஸ்மே வந்துட்டு ஊற போட்டுட்டேன். சைட் பை சைட் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் பிரியாணிக்குமே வந்து பார்த்திங்கன்னா தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஈத் அன்னைக்கு பிரியாணி பண்ணாமல் நெக்ஸ்ட் டே தான் நாங்கள் பிரியாணி பண்ணுவோன்ற மாதிரி ஈத் விலாகில் போட்டிருந்தேன். கஸ்பனா வீட்டில் ஈத் அன்னைக்கு பிரியாணி இல்லையா அப்படிங்கிற மாதிரி சிலர் கேட்டிருந்தீங்க. எங்கள் வீட்டில் ஈத் அன்னைக்கு பிரியாணி இருக்குதோ இல்லையோ, மற்ற நாளில் அடிக்கடி பிரியாணி இருக்கும். அது என்னோடய வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்மன்னு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. சைடிஸ் வந்துட்டு பெருசாக ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் ஆனியன் ரைத்தா மட்டும் வச்சுட்டு ஓட்டியாச்சு. அண்ட் இட்லி தோசைக்கு வந்து மாவில்லை, சரி கொஞ்சமாக அரைச்சி வைக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் ஊற போட்டுட்டு பிரியாணி சாப்பிட்ட மப்பில் நல்லா தூங்கியாச்சு.